சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்விங் ட்ரேடிங்க்கான 5 பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிளாஸில் எப்படி ஸ்விங் ட்ரேடிங் சொல்லி கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஸ்டாக்லாம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் ஒன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்க்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் தான் இந்த ஜோன்லேருந்து என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ தடுமாறிக்கிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் மேலே கூட போகலாம். ஸோ இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் கரெக்டாக இந்த ஜோனுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம், அதாவது ரொம்ப கிளியராக அந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரியும். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த லெஃப்ட் ஷோல்டர், இந்த ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகலாம். ஸோ இந்த ஜோன் வரும்போது இந்த ரைட் ஷோல்டர் கரெக்டாக க்ரியேட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நேற்றுக்கு கூட ஒரு 0.3% கீழே தான் விழுந்திருக்கு. ஓகே, தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இப்போது ஸ்டில் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்கு. அதுக்கும் ரொம்ப வேகமாக இல்லை, மெதுவாக வந்துகிட்ருக்கு. ஸோ இதை ஒரு ரீடெஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியை போலவே 0.3% ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்டேபிளாக தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. பட் இதை உடச்சிச்சு அப்படின்னா, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சி கீழே ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபால் ஜோனாக கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பேங்க் நிஃப்டி இதை ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணி இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஹை அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த 57,366 ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கி, அதாவது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே கூட இந்த 57,060 அப்படின்ற இந்த ப்ரைஸை ஹிட் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இது நிஃப்டியையும், அதாவது பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நிஃப்டியையும் ஹோல்டு பண்ணோம். ஸோ நிஃப்டியையும் லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ட்ரூ சப்ஸ்கிரைபர், ஸோ நீங்கள் உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குறது லைக்கை மட்டும் இன்னும் அதிகமான சப்ஸ்கிரைபர் இன்னும் லைக்கை பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நம்பர் 1 பார்த்துருவோம். ஓகே, பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடிசி ஹோட்டல். இந்த ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இல்லை ஆனதுக்கப்புறமும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இந்த டபுள் பாட்டம் இங்கே என்ன இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டபுள் பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லைனும் பிரேக் ஆகி மேலே உடச்சிட்டு அகெயின் மறுபடியும் என்ன இருக்குன்னா ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு மார்னிங் ஸ்டாரும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 கேண்டிலையும் பாருங்கள். இந்த ரெட் கேண்டில், அகெயின் இங்கே ஒரு குட்டி கேண்டில், ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். நேற்றுக்கு ஒரு 3%க்கு மேலே
ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு, செகண்ட் ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ இங்கே கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு மார்னிங் ஸ்டாரும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டை நோக்கி ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வச்சுருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக் மேலே போகும். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஒரு 52 வீக் லோவில் இருந்து அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கிறது தான். ஸோ அப்படி ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இதோட வேல்யூஷன் பார்த்துருக்கணும், குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ண போகிறவங்க இதையும் நீங்கள் கவனிச்சிருக்கணும். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைன், ஸோ இதை உடச்சி கீழே ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டார்கெட்டை பார்க்கலாம். ஸோ இந்த ஐடிசி ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் 199 ஆர் 200 வைங்களேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இதோட ஆல் டைம் ஹை வந்து ஒரு 260, ஆமாம் 260 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 260 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துட்டோம். பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டாப் கெய்னர் ஏதாவது இருக்கும், அதையும் நம்ம பார்த்துருவோம். நம்மளோட டாப் கெய்னர் ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணது இந்த ஜோனில். அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்கா, இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது இங்கே நம்ம அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 days ஆஃப்டர் ஒரு லார்ஜ் கேண்டில் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 12% மேலே ஒரே நாளே நமக்கு கொடுத்துருக்கும். செகண்ட் பார்க்கும்போது இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு 5%. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நம்ம அனலைஸ் பண்ணதுலேருந்து ஒரு 4 days நம்மளோட டார்கெட்டை வந்து நியர்பையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏத்தர் எனர்ஜி வச்சுருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அதாவது இன்ட்ராடே ஹையில் டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2 எல்என்டி ஃபினான்ஸ். இந்த எல்என்டி ஃபினான்ஸ் ஒரு இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிளியர் கட்டாக நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. இப்போ உங்களால் கிளியர் கட்டாக இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்கே நெக்லைன் பார்த்தீங்கன்னா நெக்லைனுக்கு அதாவது சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த நெக்லைனுக்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸும் வந்திருக்கு. வெறும் க்ளோஸ் மட்டும் வரல, ஓப்பன் அண்ட் க்ளோஸும் வந்திருக்கு. ஸோ சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எந்த ஜோனில் வைக்கலாம்னா இதோட இங்கே வைக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கே 50 ரூபாய் வருது. அதனால் நம்ம இந்த லோவில் வைக்கலாம். ஸோ இந்த லோ வந்து ஒரு நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக இங்கே மெயின்டைன் பண்ணலாம். நான் அதை ரெட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த 280 அப்படின்ற இந்த ப்ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் பார்க்கும்போது ஒரு 329 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 358 அப்படின்ற அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இந்த செகண்ட் டார்கெட் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஓகே,
இந்த ட்ரெண்ட் லைனை நான் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வீக்லி ஷார்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டெய்லியிலேருந்து வீக்லிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் 2 ஹையை நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு இந்த 2 ஹையையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஹையையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட், ஸ்டாப் லாஸ், என்ட்ரி எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 3 பார்த்துருவோம். ஓகே, பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 4 கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி ஷார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வீக்லி ஷார்ட்டை இதை அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ வீக்லி ஷார்ட்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி சார்ட்டை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இது ப்ரைமரி ட்ரெண்ட் 2023 இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி இந்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் இந்த ஜோனில் வந்தால் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியும் ஒன்று இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன்லையும் இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து இங்கே வந்துட்டு இந்த ஜோன் வந்துட்டு என்ன இருக்குது, இங்கேருந்து புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட். ஸோ இந்த ரீடெஸ்ட்லேருந்து இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போக போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கே கன்சிடர் பண்ணலாம் ஒன்று. ஸோ இது ஏன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த 1389 இல்லை இதுக்கு கீழே நம்ம இந்த விக்குக்கு கீழே கூட வச்சுக்கலாம். இந்த விக்குக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையிலேருந்து நான் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம டெய்லியில் பார்க்கும்போது கிளியராக தெரியும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது ப்ரீவியஸ் ஹையோ கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் அது, இந்த எல்லோ கலர் ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே வந்து ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை எப்போ ஹிட் பண்ணுதோ, ஒருவேளை இதை உடச்சி இங்கேருந்து போய் இங்கே போனதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். 1 or 2 கேண்டில்ஸ் வந்து இதை ஹிட் பண்ணோன்னே கொஞ்சம் லேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். அப்படி போகும்போது இது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஒருவேளை இங்கே போயிட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம். ஸோ இப்படி வேணாலும் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது அட்வைசபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நேற்றுக்கு 5% ஒரே நாளில் புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இங்கே என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன ஜோன் வந்து இது தான் இல்லைங்களா. ஸோ இங்கே கன்சிடர் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் இங்கே. ஓகே, இப்போது டார்கெட்டை நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம சொன்ன இந்த டார்கெட் இந்த ஜோன் தான். ஸோ இது நம்ம எதுக்காக இந்த ஜோனை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருந்திருப்பேன். இது டெய்லியிலன்றதுனால கிளியராக பார்க்க முடியாது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே, இதை ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே இதோட வேல்யூஷன்லாம் பார்த்துட்டு ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இதை கன்சிடர் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம பார்த்துட்டோம், ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் சுவிட்சர்லாந்து எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன். ஸோ கப் உங்களுக்கு கிளியர் கட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கப் ஃபார்மேஷன்
அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ஹேண்டில். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக் இது. இந்த ஹேண்டில் வந்து ஒன்ஸ் பிரேக் ஆகிருக்கு. இங்கே நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். பிரேக் ஆகிட்டு இங்கே ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்த ஜோனில் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நான் இங்கே இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ண முடியலை, ஏன்னா ஓப்பன் உள்ளே இருக்குது, க்ளோஸ் வெளியில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு குட்டி ட்ரெண்ட் லைனை இப்படி கூட வரையலாம். ஸோ இங்கே இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகட்டும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்படி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை வந்து எங்கே வைக்கலாம், இந்த ஜோனில் வைக்கலாம். 56 ரூபா அப்படின்ற இந்த ப்ரைஸை 56 ரூபா 90 பைசா, 57 ரூபான்னு வைங்களேன். ஸோ இந்த ஜோனில் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். ஒன்று, ஸ்டாப் லாஸை இங்கேயும் கூட வைக்கலாம். சம்டைம்ஸ் இந்த ஃபேக் பிரேக் அவுட் ஆகி இங்கே கூட வரலாம். ஸோ அதனால் நம்ம இதை உடச்சி கீழே போகும்போது ஸ்டாப் லாஸ் வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் பார்க்கலையோ. ஓகே, ஸ்டாப் லாஸ் பார்த்துருக்கோம், என்ட்ரியும் பார்த்துருக்கோம். டார்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ இந்த 66 அப்படின்ற இந்த ப்ரைஸை ஹிட் பண்ணும்போது என்னாகும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ இது வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஜோன் தான். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டில் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோவுக்கும் சொல்லியிருக்கேன். இதோட வேல்யூஷன்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 5 ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அவசியம் உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன்.